Hello, welcome back everyone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். நம்ம லாஸ்ட் வீடியோல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐல ஒரு ஹெட்டிங் பார்த்திருந்தோம், கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. அது கொஞ்சம் லென்த்தியான டாபிக், ஒரு செப்பரேட் வீடியோவா இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம், மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். ஆர்பிஐ கிரெடிட் கண்ட்ரோல் பண்றதுக்காக என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னா லோன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்றது தான் கிரெடிட் கண்ட்ரோல். இந்தியால இருக்கிற பேங்க்ஸ் லோன் கொடுக்கற அமௌண்ட்டை கண்ட்ரோல கொண்டு வரதுக்காக ஆர்பிஐ சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம், மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். எதுக்கு இந்த கிரெடிட் கண்ட்ரோல்? ஏன் லோன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. எதுக்காக லோன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, மணி சப்ளைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக. பணப்புழக்கம் கண்ட்ரோல்ல இருக்கணும், அதே மாதிரி இன்ஃபிளேஷனை குறைக்கணும், மானிட்டரி ஸ்டெபிலிட்டி இருக்கணும், எக்கானமி டெவலப் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நோக்கங்களோட கொண்டு வரதுதான் கிரெடிட் கண்ட்ரோல். கிரெடிட் கண்ட்ரோல்னால, லோன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்றதுனால எப்படி மணி சப்ளை குறையும், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, லோன் நிறைய கொடுத்தா என்ன ஆகும்? மணி சர்க்குலேஷன் அதிகமாகும், பணப்புழக்கம் அதிகமாகும். ஸோ மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே லோன் கொடுக்கறத குறைச்சிட்டோம், பேங்க்ஸ் லோன் கொடுக்கறத குறைச்சிட்டாங்க அப்படின்னா மணி சர்க்குலேஷனும் ஆட்டோமேட்டிக்கா எக்கானமில குறைஞ்சிரும். ஸோ மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும்னா லோன் கொடுக்கறத இன்க்ரீஸ் பண்ணும், மணி சப்ளையை குறைக்கணும் அப்படின்னா லோன் கொடுக்கறத குறைக்கணும். ஸோ அதுக்காக இந்த லோன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். இது ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசியில இந்த கிரெடிட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டூல். இப்போ இதுக்குள்ள என்ன ஹெட்டிங்குள்ள போலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் கண்ட்ரோல் பண்றதுக்காக ரெண்டு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஒன்னு குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு லோன் கொடுக்கலாம் அந்த வால்யூமை கண்ட்ரோல் பண்றது குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளவு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செக்டார் வைஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி லோன் கொடுக்கறது குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பேங்க் ரேட். பேங்க் ரேட் அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு பணம் தேவைப்பட்டா யார்கிட்ட போய் லோன் எடுப்பாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், ஆர்பிஐ கிட்ட தான் லோன் எடுப்பாங்க. அப்படி கமர்ஷியல் பேங்க்ஸ் லோன் எடுக்கிறப்போ ஆர்பிஐ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேங்க் ரேட். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வைங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி பண்ணிட்டா என்ன ஆகும்? நார்மலி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணிட்டா கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லோன் எடுக்கிற அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க கிட்ட கம்மி பணம் தான் இருக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க லோன் கொடுக்கறதும் குறைவா தான் கொடுப்பாங்க. அப்ப லோன் கொடுக்கறது கண்ட்ரோல் ஆயிரும். இன்னொன்னு, நம்ம அதிக இன்ட்ரெஸ்ட் கட்டி லோன் எடுக்கிறோம், அப்ப நம்ம கொடுக்கறதும் என்ன பண்ணுவோம்? அதிகமான இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்ப கமர்ஷியல் பேங்க் நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டுறப்போ ஆர்பிஐக்கு, பப்ளிக்கு அவங்க லோன் கொடுக்கறப்ப அதுலயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப பப்ளிக் ஒன்னு லோன் எடுக்காம வேண்டான்னு விட்டுருவாங்க, இல்ல லோன் எடுக்கிற அமௌண்ட்டை குறைச்சிருவாங்க. அப்ப பிஆர் இன்க்ரீஸ் பண்றப்போ கிரெடிட் ரெடியூஸ் ஆயிரும், மணி சப்ளையும் ரெடியூஸ் ஆயிரும். லோன் ரெடியூஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா மணி சப்ளையும் ரெடியூஸ் ஆயிரும். இப்ப இதோட ரிவர்ஸ் எடுங்க. பிஆர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, பேங்க் ரேட்டை டிக்ரீஸ் பண்றாங்க, குறைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டா கமர்ஷியல் பேங்க் நிறைய லோன் எடுப்பாங்க, அவங்க கையில நிறைய பணம் இருக்கும், நிறைய லோன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் எடுக்கிறதுனால பப்ளிக்கு அவங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க, பப்ளிக்கும் நிறைய லோன் எடுப்பாங்க. ஸோ இது மூலமா கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகும், மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்ங்கிறது ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வாங்கி விற்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். இப்போ மணி சப்ளை குறைக்கணும் அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிஸை விற்பாங்க கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து இந்த செக்யூரிட்டியா வாங்குறாங்க. அப்ப அவங்க கையில இருக்க பணம் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட போயிடுச்சு, அவங்க கிட்ட கம்மியா தான் பணம் இருக்கும், அப்ப லோன் கம்மியா தான் கொடுப்பாங்க. ஸோ இட் ரெடியூசஸ் கிரெடிட். அப்ப மணி சப்ளையும் குறைஞ்சிரும். இதே ரிவர்ஸ் எடுங்க. மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆர்பிஐ என்ன பண்ணும்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் செக்யூரிட்டியா வாங்குவாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் செக்யூரிட்டியா வாங்குறப்ப வித்த செக்யூரிட்டியா வாங்குவாங்க. வாங்குறப்போ பணம் கொடுத்து வாங்குவாங்க. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் கையில நிறைய பணம் வரும், அப்ப நிறைய லோன்
கொடுப்பாங்க. அப்ப இட் இன்க்ரீசஸ் கிரெடிட். கிரெடிட்னா லோன் இன்க்ரீஸ் பண்ணுது. லோன் இன்க்ரீஸ் ஆனா மணி சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இத பத்தி நம்ம எலாபரேட்டா ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். அதாவது ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்ஸும் அவங்க கிட்ட இருக்கிற மொத்த டெபாசிட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆர்பிஐ கிட்ட வச்சிருக்கணும். அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அப்போ இப்ப ஆர்பிஐ வந்து அந்த சிஆர்ஆர் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வைங்க. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் நிறைய பணம் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையில இருக்கிற பணம் குறைஞ்சிரும். அப்ப லோன் குறைவா தான் கொடுப்பாங்க. ரெடியூசஸ் கிரெடிட், மணி சப்ளையும் குறைஞ்சிரும். இதே வந்து சிஆர்ஆர் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. மணி சப்ளை வந்து சொசைட்டில எக்கானமியில கம்மியா இருக்கு, சோ வந்து லோன் கொடுக்கறத அதிகப்படுத்தணும். அதுக்காக வந்து அப்ப ஆர்பிஐ என்ன பண்ணும்னா சிஆர்ஆர் டிக்ரீஸ் பண்ணிரும். அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட குறைஞ்ச அமௌண்ட் வச்சா போதும். அவங்க கையில நிறைய பணம் இருக்கும், ஆர்பிஐ கிட்ட கொஞ்சமா பணம் கொடுத்து வச்சா போதும். அப்ப அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால நிறைய லோன் கொடுப்பாங்க. சோ இட் இன்க்ரீசஸ் கிரெடிட், மணி சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதுவும் நம்ம எலாபரேட்டா பார்த்திருந்தோம். இந்த ரெண்டு வீடியோஸோடையும் லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல கொடுக்குறேன். ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க கிட்ட இருக்க டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்க கிட்டே ரிசர்வா வச்சிருக்கணும். அதுல இருந்து அந்த அமௌண்ட்ல இருந்து லோன் எதுவும் கொடுக்க கூடாது. அததான் நம்ம என்னங்கிறோம்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இப்ப இந்த எஸ்எல்ஆர் வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்னு வைங்க. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணணும்? நார்மலி இப்ப வந்து இது 18%. இப்ப அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் நிறைய பணத்தை ரிசர்வ்ல வச்சிருக்கணும். அந்த பணத்துல இருந்து லோன் கொடுக்க முடியாது. அப்ப அவங்க கிட்ட லோன் கொடுக்கறதுக்கு கம்மியா தான் பணம் இருக்கும். சோ கம்மியா தான் லோன் கொடுப்பாங்க. ரெடியூசஸ் கிரெடிட். இது மூலமா மணி சப்ளையும் கம்மியாயிரும். இதே மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா லோன் கொடுக்கறத இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ்எல்ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். எஸ்எல்ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் குறைவான பணம் ரிசர்வ்ல வச்சா போதும், அதிக பணத்தை வைக்க வேண்டாம். ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது அந்த பெர்சன்டேஜ், அது கம்மியான பெர்சன்டேஜ் வச்சா போதும். அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கும், அதுல இருந்து அவங்க லோன் கொடுக்கலாம். அப்ப இட் இன்க்ரீசஸ் கிரெடிட். அடுத்தது ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு பணம் தேவைப்படுறப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அதுவும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ வந்து காட்டி கடன் வாங்குவாங்க. அப்ப அதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரெப்போ ரேட். சோ கமர்ஷியல் பேங்க்ஸ் ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்காக ஆர்பிஐ கிட்ட இருந்து பணம் கடன் வாங்குறப்போ அதுக்கு ஆர்பிஐ சார்ஜ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ரெப்போ ரேட் அப்படிங்கிறோம். இங்க நம்ம பேங்க் ரேட்னு ஒன்னு பார்த்தோம். இது வந்து லாங் டேர்ம் நீட்ஸுக்காக கடன் வாங்குறாங்க. இதுக்கு செக்யூரிட்டி எதுவும் இல்ல. ஆனா ரெப்போ ரேட்ல வந்து ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்காக கடன் வாங்குறாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ காட்டி கொலாட்டரலா காட்டி தான் கடன் வாங்குறாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு கடன் வாங்குறப்போ ஆர்பிஐ சார்ஜ் பண்ற இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்போ ரேட். ஓகே, இப்போ இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? கமர்ஷியல் பேங்க்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு கடன் வாங்குறப்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்போ ஒண்ணு கடன் எடுக்காமே விட்டுருவாங்க, இவ்வளவு வட்டி கட்டணுமா அப்படின்னு சொல்லி கடன் எடுக்காமே விட்டுருவாங்க. அப்ப அவங்க கையில கம்மியான பணம் தான் இருக்கும். அப்ப கம்மியா தான் கடன் கொடுப்பாங்க. ரெடியூசஸ் கிரெடிட். இன்னொன்னு, அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கடன் எடுக்கிறப்போ பப்ளிக்குக்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப பப்ளிக் கடன் வாங்குறத குறைச்சிருவாங்க, இல்ல கடனை எடுக்காம விட்டுருவாங்க. அப்ப அதுவும் வந்து ரெடியூசஸ் கிரெடிட். அடுத்தது ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் கம்மி பண்றப்ப என்ன ஆயிரும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி தான் சொல்லி கமர்ஷியல் பேங்க்ஸ் நிறைய லோன் எடுப்பாங்க. அவங்க கிட்ட நிறைய பணம் வரும், நிறைய லோன் கொடுப்பாங்க. இன்க்ரீசஸ் கிரெடிட். அதே மாதிரி அவங்க கம்மி ரேட்டுக்கு தான் லோன் வாங்குறாங்க. அப்ப அவங்களும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பப்ளிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப பப்ளிக்கும் நிறைய லோன் எடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் சொல்லி நிறைய லோன் எடுப்பாங்க. அப்ப அதுவும் வந்து இன்க்ரீசஸ் கிரெடிட். அடுத்தது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இதோட ஆப்போசிட் சொல்ல. அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ இருந்து பணம் வாங்கினா அதுக்கு சார்ஜ் பண்ற ரேட் ரெப்போ ரேட். ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க, அதுக்கு ஆர்பிஐ கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ அப்படிங்கிறது ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ரீபர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் ஆப்ஷனும் சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு பணம் தேவைப்படுறப்போ, ஆர்பிஐக்கு பணம் தேவைப்படுறப்பல ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட நிறைய பணம் இருந்தா அதை வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சுக்கலாம். ஆர்பிஐ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ ஞாபகத்துல வைங்க,
ஆர்பிஐ கிட்ட கமர்ஷியல் பேங்க்ஸ் பணம் வாங்குறப்போ அதுக்கு சார்ஜ் பண்ற ரேட் ரெப்போ ரேட். ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸ் இருந்து பணம் வாங்குறப்போ அதுக்கு கொடுக்கற இன்ட்ரெஸ்ட் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ரேட் வந்து அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கிட்ட நம்ம பணம் கொடுத்து வச்சா ஆர்பிஐ நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் தருது, அதுதான் ஹையர் ரேட். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்ட் தராங்க. அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் அவங்க பணத்தை வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க கிட்ட குறைவான பணம் தான் வச்சுக்குவாங்க. அப்ப லோன் கம்மியா தான் கொடுப்பாங்க. அது மூலமா மணி சப்ளைய குறைக்க முடியும். இப்ப ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்கன்னு வைங்க ஆர்பிஐ. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன நினைப்பாங்க, ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் ஆர்பிஐ கொடுக்குது, ஸோ ஆர்பிஐ நம்ம பணம் கொடுத்து வைக்க வேண்டாம், நம்ம கையில வச்சுட்டு வெளியில பப்ளிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட நிறைய பணம் இருக்கும், நிறைய லோன் கொடுப்பாங்க. அப்ப இட் இன்க்ரீசஸ் கிரெடிட். அது மூலமா மணி சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னா செலக்டிவா சில செக்டார்ஸுக்கு மட்டும் லோன் கொடுக்கறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அது மூலமா கிரெடிட்டை கண்ட்ரோல்ல கொண்டு வரது தான் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் ரிக்வயர்மெண்ட். மார்ஜின், ஒரு லோன் எடுக்க போறப்ப மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதாவது இப்ப நீங்க ஒரு செக்யூரிட்டியை காட்டி லோன் எடுக்கிறீங்க, அந்த செக்யூரிட்டியோட வேல்யூக்கும் பேங்க் எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு லோன் கொடுக்கறாங்க இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மார்ஜின். இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 1 lakhக்கு கோல்ட கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறீங்க கடன் வாங்குறதுக்காக. இப்ப நீங்க 1 lakh கோல்ட கொண்டு போய் பேங்கர் கிட்ட கொடுத்தா அவரு 1 lakh கொடுக்க மாட்டாரு, ஃபுல் அமௌண்ட் தர மாட்டாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 70,000 கொடுக்கறாருன்னு வைங்க. அப்ப மார்ஜின் எவ்வளவு, அந்த அசெட்டோட வேல்யூ 1 lakh, உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் 70,000 தான். அப்ப பேங்கர் எவ்வளவு மார்ஜின் வச்சிருக்காருன்னா 30,000 rupees மார்ஜின் வச்சிருக்காரு. சோ மார்ஜின் அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் தி அசெட்டுக்கும் உங்களுக்கு கையில வர பணத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மார்ஜின். இப்போ இந்த மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், இப்ப நான் 1 lakh கொண்டு போய் கொடுக்கறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 70,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பேங்கர் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்ப நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல 30,000 மார்ஜின், பேங்கர் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 40,000 ஆக்கிட்டாங்கன்னு வைங்க. அப்ப முன்னாடி எனக்கு 70,000 கிடைச்சது, இப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும், வெறும் 60,000 தான் கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இவ்வளவு பெரிய மார்ஜினா, சோ லோன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுவேன். இப்ப நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க நினைக்கிறேன் வைங்க, முன்னாடி வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூல 80% லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்ப மார்ஜின் வரும் 20% தான். இப்ப திடீர்னு வந்து பேங்க் பாலிசி மாத்திட்டாங்க, 30% மார்ஜின் பண்ணிட்டாங்க, 20%ல இருந்து 30%. அப்ப எனக்கு 80% லோன் கிடைச்சிட்டு இருந்த இடத்துல இப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும், வரும் 70% தான் லோன் கிடைக்கும். 30% என் கையில இருந்து நான் போடணும், 30% என் கையில இருந்து போட்டக்கு என் கையில பணம் இல்லாட்டி நான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்காமே விட்டுருவேன். ஸோ அப்போ லோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மோர் மார்ஜின் ரெடியூசஸ், ஆர்சிங்கிறது ரெடியூசஸ் கிரெடிட். மார்ஜினை ஏத்தனா கடன் வாங்குறத குறைச்சிருவான், மார்ஜினை குறைச்சிட்டாங்க அப்படின்னா கடன் வாங்குறத இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் ரேஷனிங். கிரெடிட் ரேஷனிங், ரேஷனிங் அப்படின்னாலே, ரேஷன் அப்படின்னாலே என்ன, யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், இருக்கிற ரிசோர்சஸ் யார் யாருக்கு எப்படி எப்படி பங்கு போட்டு கொடுக்கலாம், பங்கிட்டு கொடுக்கறத தான் நம்ம என்னங்கிறோம்னா ரேஷனிங். ஸோ எப்படி பகிர்ந்து கொடுக்கலாம். ஸோ கிரெடிட் ரேஷனிங் அப்படிங்கிறது கடனை எப்படி பகிர்ந்து கொடுக்கலாம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சில செக்டாருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து சில செக்டாருக்கு வந்து கொடுக்காதீங்க, சில செக்டார்ஸ்க்கு நிறைய லோன் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் லோன் நிறைய கொடுங்க, ரியல் எஸ்டேட் இதுக்கெல்லாம் லோன் கம்மி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு லோன் நிறைய கொடுங்க, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு லோன் கொடுங்க, மற்றதுக்கெல்லாம் லோனை குறைங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யார் யாருக்கு எவ்வளவு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலதுக்கு நிறைய கொடுக்க சொல்லுவாங்க, சிலதுக்கு குறைவா கொடுங்க, சிலதுக்கு கொடுக்கவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை, அந்த லோனை பகிர்ந்து பங்கிடுறது தான் கிரெடிட் ரேஷனிங். மூணாவது மாரல் சுவேஷன். சுவேஷன் அப்படின்னாலே தூண்டுறது. ஸோ மாரலி வந்து பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க்ஸை தூண்டுறாங்க, கண்ட்ரியோட சூழ்நிலை இப்படி இருக்கு, ஸோ அதனால வந்து நீங்க லோன் கொடுக்கறத அதிகப்படுத்துங்க, இல்ல லோன் கொடுக்கறத குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு அட்வைஸாவோ சஜஷனாவோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாவோ எல்லாம் கொடுத்து கமர்ஷியல் பேங்க்ஸ் அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது மாரல் சுவேஷன். ஸோ தார்மீகமா அவங்களே வந்து இப்ப கண்ட்ரி இப்படி இருக்கு, ஸோ நம்ம வந்து லோன் அதிகமா கொடுக்க வேண்டாம்,
இல்ல கண்ட்ரி வந்து ரொம்ப பேட் ஷேப்ல இருக்கு, ஸோ நம்ம நிறைய லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே உணர்ந்து அதுக்கேற்றபடி லோன் கொடுக்கறத அதிகப்படுத்துறதையோ குறைக்கிறதையோ நம்ம என்னன்னு சொல்றோம்னா moral suasion. லாஸ்ட் ஒன் டைரக்ட் ஆக்ஷன். டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னா ஆர்பிஐ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாத கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு எதிராக ஆர்பிஐ நேரடியா நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் டைரக்ட் ஆக்ஷன். இப்போ ஆர்பிஐ சொல்லுது நீங்க வந்து லோன் கொடுக்கறத குறைங்க, இல்ல லோன் கொடுக்கறத அதிகப்படுத்துங்க எல்லாம் சொல்றாங்க. பட் கமர்ஷியல் பேங்க்ஸ் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு எதிராக நேரடியா லைக் அவங்களுக்கு லோன் கொடுக்காம இருக்கிறது, இல்ல அவங்களோட பில்ஸை ரீடிஸ்கவுண்ட் பண்ணாம இருக்கிறது, இல்ல ஈவன் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை சஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி எது வேணா ஆர்பிஐ பண்ணலாம். அதை வந்து டைரக்ட் ஆக்ஷன். ஸோ இது மூலமா ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ வந்து கண்டிப்பா இப்ப சூழ்நிலை இப்படிதான், ஸோ நீ இப்படிதான் செஞ்சாகணும்னு சொல்லி அவங்கள வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுத்த வைக்கிறது டைரக்ட் ஆக்ஷன். ஸோ குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ்ல என்னென்ன வரும்னு பார்த்துக்கோங்க. மார்ஜின் ரிக்வயர்மெண்ட், கிரெடிட் ரேஷனிங், moral suasion, direct action. So hope you all understood the topic. Thank you.